கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 30 முதல் 32 ஆகிய வசனங்களிலே, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற சில காரியங்கள் எல்லாமே வசனத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். நம்ம எங்க மிஸ்டேக்கா இருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். நம்ம சர்ச்சில் போகும்போது நம்ம கூட ஆவியானவர் பேசுவார். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் பேசுவார். மற்ற ஜனங்கள்கிட்ட பழகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கெங்க மிஸ்டேக் இருக்கு, இல்லை மற்றவங்க எப்படிப்பட்டவங்க, அதை ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவர் பெயர் உதவி செய்கிறவர். நம்ம எந்தெந்த சூழ்நிலையில விழுந்து போய் இருக்கிறோமோ அந்த இடத்துல தூக்கி எடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவரை சில நேரத்தில் துக்கப்படுத்துற காரியங்கள் என்ன? நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தான் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சின்ன வயசுல ஏபிசிடி மெதுவா பழகுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளை வளர 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 நல்ல இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல மெதுவாக தான் ஆரம்பிப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, முதல்ல வாசிக்கும்போது ஆசீர்வாதம் பிடிக்கும், வாக்குத்தத்தம் பிடிக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா வாசிக்கும்போது, என் வாழ்க்கையில நான் எங்க கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கிறேன், ஆவியானவர் மெதுவா பேசுவார். ஆவியானவர் பேசுவார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுபவம் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு எப்படி இருக்கு, அந்த தொடர்பு எங்க துண்டிக்கப்படுது, அது எந்த காரியம், இது எல்லாமே அழகா ஆவியானவர் பேசிட்டு. இன்னைக்குள்ள வேத பகுதி என்ன அப்படின்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு ட்ரையான லைஃப் அப்படிங்களாம். ஒரு பாலைவனம், தண்ணி இல்லாத ஒரு இடம் எப்படி இருக்கும், வறண்ட நிலமா இருக்கும், வறண்டு போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். அது எந்த இடத்துல ஆரம்பிச்சது அப்படின்னா, நமக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, இரத்தத்தினால மீட்டெடுக்காரு, உடன்படிக்கையை தந்து நம்மளை வழி நடத்துறாரு. அவருடைய சத்தத்துக்கு நம்ம எப்போ கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு வழி விலகுறோமோ, நம்ம இருதயம் நமக்கே தெரியும், நான் இப்போ கர்த்தரை விட்டு விலகிட்டேன், என்னுடைய தொடர்பு இப்போ கர்த்தரோடு இல்லை. ஒரு மனுஷன் தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து கரெக்டாக போயாச்சு அப்படின்னா அது கரெக்டாக ரூட்டில் போயிட்டு இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் இஷ்டம் போல வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா வேற ஊருக்கு போயிடும். இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், நான் ஒரு மெட்ராஸுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் அப்படிம்பாங்க. அந்த 8 மணி நேரமும் கரெக்டாக என் மைண்டில் வந்து முதல்ல மெட்ராஸுக்கு மட்டும் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும், வேற எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் மெட்ராஸ் போகணும், அவ்வளோதான். அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, அவ்வளோதான். அந்த மீட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டு போயாச்சு அப்படின்னா கரெக்டாக போய் சேர்ந்துடலாம்.
இல்லை இல்லை, அவசரம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு மெதுவாக போக ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். கேட்டால் ஊர் சுற்றினேன் அப்படிம்பாங்க. நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா தேவனோட வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி என்னுடைய சிந்தனை இந்த உலகத்துக்குள்ள போகுது அப்படின்னா நான் எங்கேயோ வழி விலகிறேன்னு அர்த்தம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப அந்த பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷன் எங்க துக்கப்படுத்துறான்? இதனால நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியர், ஒரு தோல்வி, ஒரு நஷ்டம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி, கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் நான் நிறைய காரியத்துல கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை உண்மையிலே தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தது இல்லை. 100க்கு 100 நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர், பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கிறவர். தீர்காயுசை தந்து, சுதந்திரத்தை தந்து, எல்லாமே நமக்கு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட்டுக்கு எங்கப்பா தடை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் தான். என் வாழ்க்கையில 24 மணி நேரம் வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைய இருக்கிறோனோ அதுதான் எனக்கு தடையா மாறுது. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தடை எங்க இருக்கோ என்னோட சமூகத்துல போய் அர்ப்பணிச்சிடணும். அப்பா, என்னை தாழ்த்துறேன்ப்பா, நான் இன்னும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நான் இன்னும் வரலப்பா, நீங்க எதிர்பார்க்காத குவாலிட்டி என்கிட்ட இன்னும் இல்லப்பா, என்கிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குப்பா. அப்ப தேவனோட சமூகத்துல போற பிள்ளைகள் அளவுக்கு அதிகமா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா தேவனை தேட தேட சத்தியத்தை அறிகிற அறிவு அது நமக்குள்ள வர வரதான் ஆசீர்வாதம். இந்த கடைசி காலம் இந்த செல்போன் வர கையில இருக்கு. நிறைய குடும்பத்திலே அவங்க எதுல நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கையில செல்போன் தான். கையில செல்போன் மூலியமா அவனோட வாழ்க்கையிலே ஒரு நிறைய காரியத்தை சொல்லலாம். ஆனா சில குடும்பத்துல செல்போனை கரெக்டா யூஸ் பண்றாங்க. ஒரு பிசினஸா அதை எதுக்கா யூஸ் பண்றோம் அது ரொம்ப முக்கியம். மற்றபடி நிறைய குடும்பத்துல தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணி பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்திடுறோம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியான எங்க துக்கப்படுத்துறான் அப்படின்னா, செல்போன்ல தேவையில்லாம பல மணி நேரம் உள்ள போயாச்சு அப்படின்னாலே அதுல வீணான காரியம் நிறைய இருக்கு, தேவையில்லாத காரியம் அப்படி நிறைய இருக்கு. சில குடும்பத்துல செல்போனுக்குள்ள போய் அப்படியே பல மாசம் பல வருஷம் போயிடுவாங்க. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. காலேஜ் 2வது வருஷம் படிக்கிறான். அப்பா கிடையாது, அம்மா டீச்சர், ஒரே பையன். சின்ன வயசுல கூடயே டீச்சர்னால கூட்டு போயிடுவாங்க, பத்திரமா கூட்டு வருவாங்க. பையனுக்கு தேவையில்லை எந்த ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது, எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு பையன், பத்திரமா வளர்த்துட்டு இருந்தாங்க. காலேஜ் படிக்க போனான். காலேஜுக்கு செல்ஃபோன் வேணும், வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் நல்லா படிச்சிட்டான். 2வது வருஷம் போகலை. என்னன்னு சொல்லி கேட்டா, பையன் ரூமுக்குள்ளேயே தான் இருக்கான், வெளியே வர மாட்டேங்கான். 2 மாசமா ஆச்சு, காலேஜுக்கும் போக மாட்டேங்கான், ரூமுக்குள்ளே இருக்கான். நான் உள்ள போகும்போதெல்லாம் செல்போன் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான், வெளியே வர மாட்டேங்கான் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடிமையா இருக்கான். காலேஜ் வரல, 2 மாசம் போல, காலம் கடைசியா இருக்கு. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துகிற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்கு பிரியமில்லாமல் எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கோ அது எல்லாமே பரிசுத்த ஆவியான நம்ம துக்கப்படுத்தி கொண்டிருக்கோம். ஐயா, குடும்பம் நல்லா இருக்கணும், வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும், வீடு ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாம் தேவன் தருவார். ஏன்னா நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தது இல்லை. தேவன் சகலவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன், சகலவற்றையும் புதிதாக்கி ஆசீர்வதிக்கிறார். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நான் முதல்ல புதிய மனுஷனா மாறிடணும். என் வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நான் புது சிருஷ்டியா இருக்கணும். பழையவளை எல்லாம் ஒளிந்து போயினேன். இந்த பழைய ஃபார்முலா, இந்த பழைய காரியங்கள், இந்த ஜென்ம சுபாவம், அந்த மாம்சத்தினுடைய கிரியை,
அந்த பழைய ஃப்ரெண்டு, அந்த பழைய துன்மார்க்கமான காரியங்கள், அந்த பழைய இருளான காரியங்கள், அந்த பழைய வாழ்க்கை, அந்த கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை, அது எங்கேயாவது முளைக்கா? இதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா துக்கப்படுத்துற காரியங்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற காரியங்கள். வாலிப வயசுல இஷ்டம் போல வாழ்ந்திருப்பாங்க. சில குடும்பத்துலாம் கர்த்தரை விட்டு தூரமா போயிருவாங்க, பாவத்துல போயிருவாங்க, இச்சையில போயிருவாங்க, விபச்சாரத்துல போயிருவாங்க, காம விகாரத்துக்குள்ள போயிருவாங்க, அசுத்தத்துக்குள்ள போயிருவாங்க, அருவருப்பான காரியத்துல போயிருவாங்க, துன்மார்க்கமான காரியத்துல போயிருவாங்க, தீட்டான காரியத்துல இருப்பாங்க, விக்கிரத்துக்குள்ள இருப்பாங்க. ஒரு பொல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம், ஆலயத்துல நாட்டப்பட்டதுக்கு அப்புறம், இந்த ஜென்ம சுபாவம், இந்த பழைய சுபாவங்கள், இதெல்லாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும். மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற, முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நான் கையில பைபிள் வாசித்து பார்த்ததுல இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற காரியங்கள் என்ன 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 என்ன? இதை ஒரு மனுஷன் யோசித்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துடலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து சொல்லி ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற காரியங்கள் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு செத்து போன நிலைமையில தான் இருக்கும். ஒரு விருத்தி இருக்காது, ஒரு விளைச்சல் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, 100க்கு 100 விளைச்சல் இருக்காது. ஏன் 30, 60, 100 சொன்னாரு? 100க்கு 100 கீழ்ப்படியவங்க இருக்கிறாங்க, 60% கீழ்ப்படியவங்க இருக்கிறாங்க, 30% கீழ்ப்படியவங்க இருக்கிறாங்க. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் போதிக்கும் போது எல்லாவற்றைக்கும் கீழ்ப்படிந்தால் 100க்கு 100. இல்ல நான் கொஞ்சம் தான் கீழ்ப்படிறேன், அப்போ 30. இல்ல நான் ஒரு 60% கீழ்ப்படிஞ்சது, அப்ப 60% போயிட்டு கூட அர்த்தம். இதான் இன்னைக்குள்ள செய்தி. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தின காரியம் அப்படின்னா, என்னை மீட்டு எடுத்தாரு. என்னை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்னை மீட்டு எடுத்தாரு. மீட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நான் கர்த்தருக்காக நான் 30% இருக்கிறேனா? நான் கர்த்தருக்காக 60% இருக்கிறேனா? நான் கர்த்தருக்காக 90% இருக்கிறேனா? நான் கர்த்தருக்காக நான் 100% இருக்கிறேனா? இதுதான் இன்னைக்கு செய்தி. இதையே உங்களுக்கு சொல்லித்தர அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற காரியங்கள், அது ஒரு வேதனையான காரியம். ஒரு சொத்து வாங்க போறோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். ஒரு கார் வாங்க போறோம்னா சந்தோஷமா இருக்கும். வீட்டுல பிள்ளை கல்யாணம் முடியுது அப்படின்னா நிறைய தேவைகள் இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு வீட்டுல ஒரு குட்டி பாப்பா பிறந்துட்டு அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்க, வீடே சந்தோஷமா இருக்கும். நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பரலோகம் சந்தோஷமா இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் போது பரலோகம் நம்மளை குறித்து வேதனைப்படும். ஐயோ, இவனை நான் மீட்டு எடுத்தேனே, என் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தனே, இவன் மறுபடியும் பாவ சேற்றுக்குள்ள போயிட்டானே, அசுத்தத்துக்குள்ள போயிட்டானே, பழைய சுபாவத்துக்குள்ள போயிட்டானே, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான்னு சொல்லி பரலோகம் துக்கப்படும். அப்ப பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எங்கெல்லாம் ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போறானோ பரலோகம் துக்கப்படுது. பரலோகம் துக்கப்படுது. ஐயா, இந்த மாசம் நிறைய தேவை இருக்கு, அதெல்லாம் தேவன் பார்த்துக்கிடுவாரு. என் வாழ்க்கையில நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினால் என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேனா? இதை முதல்ல நான் யோசித்து பார்க்கணும். இதை நம்ம யோசிக்கும் போதுதான் என்கிட்ட இன்னும் எங்கெல்லாம் வெறுமையான அந்த காரியங்கள் இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கு, என்கிட்ட இன்னும் எங்கெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியம் உருவாக வேண்டும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்பிரிச்சுவல்ல வளரணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா 24 மணி நேரம் ஒரு மனுஷன் இயேசுவோட நடக்கணும் அப்படின்னா வேற எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது, வேற எதுவுமே இதயத்துல இருக்கக்கூடாது. இதயத்துக்குள்ள இயேசு இருக்கணும் அப்படின்னா
வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு சிம்பிளா சொல்றேனே, கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே அந்த ஒவ்வொரு நாள் கர்த்தர் தான் 24 மணி நேரம் கரம் பிடித்து கொண்டு போவார். நமக்கு கண்ணு இருக்குப்பா, கண்ணு தெரியாதவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் சில நேரத்துல வெளியில போகும்போது சைட்ல எங்கேயாவது நிப்பாங்க. சில நேரத்துல ரோடு கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் கிராஸ் பண்ற கொஞ்சம் உதவி பண்ணுவேன். அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு 2 நிமிஷம் தான். அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த 2 நிமிஷம் மட்டும் யாருமே இல்லை அப்படின்னா நடு ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிரும். அவங்க பேசாம போயிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு கம்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு. அது மூலியமா அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பூமியிலே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. பாவம் செய்யும்போது கண்ணு குருடான நிலைமை. இந்த கண்ணு குருடான நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்னா கொண்டு போக முடியும். யாரு கொண்டு போவா? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மள சத்தியத்துக்குள்ள நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. அவர் சத்தியத்துல நடத்தும் போது நம்ம இந்த உலகத்துல தேவையில்லா எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. சிக்கி கொள்றதுக்கு 1000 காரியம் பிசாசு வலையை விரிச்சு வச்சிருக்கான். இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி ஒரு வலை. அந்த வலைக்குள்ள போய் ஏகப்பட்ட குடும்பம் சிக்கிடுது. கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, முழங்கால் நின்று ஜெபிக்க முடியல, தேவனை தேட முடியல, துதிக்க முடியல. ஏன்னா அங்க அடிமையா இருக்கான். அந்த அடிமை பெரிய அடிமையா இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எங்கப்பா சிக்கிட்டு இருக்கான், எங்க கொண்டு பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா, எனக்கு ஒரு பையன் 28 வயசு பையன், கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிட்டு. அந்த பையன்கிட்ட பேசும்போது அந்த பையன் எனக்கு ஒரு பாயிண்ட் சொன்னான். நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஆனா போன வருஷம் நான் ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட் அப்படிம்பாங்க, அதுல ஒரு 50,000 1 லட்சம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் ஒரு சில வருஷமா அதில் நான் பணம் போட்டு எடுத்துட்டு இருந்தேன். எல்லாமே லாபமா இருந்துச்சு. போன வருஷம் ஒரு 5.5 லட்சம் ரூபா ஷேர் மார்க்கெட்ல எனக்கு நஷ்டமாயி போச்சு. நானும் வீட்டில் மனைவியும் சேர்ந்துதான் ஷேர் மார்க்கெட்ல போட்டோம். ஆனா 5.5 லட்சம் ரூபா நஷ்டமாயிட்டு அப்படின்னாங்க. அந்த அண்ணன் நான் நேருக்கு நேர் பேசிட்டு இருந்தேன். ஒரு 1/2 hour பேசிட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு போற பையன் தான், வேதக்காரன் தான், கிறிஸ்டியன் தான், மேரேஜ் முடிஞ்ச பையன் தான், குடும்பமா வாழ்ற பையன் தான். வீட்டில் மனைவியும் சேர்ந்துதான் சரி ஷேர் மார்க்கெட்ல போட்டு நீங்க பணம் கூட இருந்தா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பணம் ஃபுல்லா லாஸ் ஆகி போச்சு. அந்த அண்ணன் உடஞ்சு போன நிலைமையில இருந்தாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறுன்னு சொல்லி அந்த அண்ணன் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம இருதயம் பரலோகத்தோடு இருக்கும்போது ஃபால்ட் வரமாட்டுக்கு. கையில செல்போன் எடுத்து அதுல ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், எங்கேயாவது போய் பார்க்கும்போது சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு வழி விலகி சிக்கி கொள்றதுக்கு ஏகப்பட்ட இணையதளம் இருக்கு. பார்த்தா செல்போன் தான். செல்போன் மூலியமா எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிருந்தாங்க, எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருது, எத்தனை குடும்பம் வாழ்க்கையில எல்லாமே போன நிலைமையில இருக்கு. காரணம் என்ன? இந்த செல்போன் தான். செல்போன் 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 இதெல்லாம் பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துற காரியம் தான்ப்பா. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துற காரியம் சொல்லி பார்க்கும்போது பைபிள்ல நிறைய பாயிண்ட் இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு. என் வாழ்க்கையில நான் பார்த்ததுல ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? ஆனா பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்திட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று என் வாழ்க்கையில நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால சொல்றேன். சின்ன வயசுல சர்ச்சுக்கு போன பையன்தான். ஆனா மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டேன். கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பையன்தான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. 50-55 லட்சம் ரூபா நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ரவிராஜ் தேவனுக்கு எந்த அளவுக்கு பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெதுவா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு.
அதுல சில காரியங்கள் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தியாச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் இருக்காது, ஒரு செழிப்பு இருக்காது, தட்டுப்பாடு, குறைகள் எல்லாமே. என்ன காரணம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்காமல். ஏன்னா இந்த உலகம் அப்படித்தான்ப்பா இருக்கு. அங்கங்க வலைய விரிச்சு விரிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே நடந்து போனா சிக்கி அதுல மாட்டிக்கிடுவோம். நிறைய குடும்பத்துல நிறைய இடத்துல லாக். இந்த லாக் என்ன தெரியுமா? எதுல அடிமையா இருக்கிறாங்க? பாவங்க ஒரு அடிமை, விக்கிர அடிமை, எத்தனை அடிமை இருக்கு. சகல விதமான கசப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் ஏகப்பட்ட வீட்டுல இருக்கு. நிறைய குடும்பத்துல கசப்பை வச்சுக்கிட்டு அலையிறாங்கப்பா. அது ஒரு விஷம். விஷத்தை உள்ள வச்சுட்டு அலையிறாங்க. மன்னிக்க முடியல. கூக்குரல், மூர்க்கம், இதெல்லாம் உள்ள கிடக்கு. கோபம், தூசணம், துர்க்குணம், இதெல்லாம் வெளியில போகணுமா? இதெல்லாம் வெளியில போனாதான், அந்த துர்க்குணம்லாம் வெளியில போகணும். அப்பதான் பரிசுத்த ஆவியும் சந்தோஷப்படுவார். சிம்பிளா சொல்லி முடிக்கணும். கசப்புனா எல்லாருக்கும் தெரியும். மாமியார் மேல கசப்பு, மருமக மேல கசப்பு, மருமக மேல கசப்பு, வீட்டுல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அங்கேயும் கசப்பு, வேலைக்கு போனா அங்க கசப்பு, பக்கத்து வீட பார்த்தா கசப்பு. நான் நல்லா இருக்கேன், அவன் கஷ்டப்படுறான். இல்ல நான் கஷ்டப்படுறேன், அவன் நல்லா இருக்கான். எங்கேயாவது எதையா உட்காந்து யோசித்து இவங்களாவே ஒரு கசப்புக்குள்ள போயிடுவாங்க. சர்ச்சில் போனா அந்த பக்கம் 2 பேரா இருக்காங்க. இங்க ஒரு குரூப், அங்க ஒரு குரூப், அங்க ஒரு கசப்பு. ஊழியக்காரங்களுக்குள்ள அங்க ஒரு கசப்பு. இவங்க அவங்கள பாக்குறது, அவங்க இவங்கள பாக்குறது. ஆக மொத்தம் எத்தனையோ இடத்துல பார்த்ததுல இந்த கசப்பு எங்கெல்லாம் வெளியில வருதோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த துர்க்குணம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய குடும்பத்திலே சில காரியங்களை சிக்கிட்டு அதனால சில ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்காங்க. இன்னைக்கு காலவேளையிலே ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒரு மன்னிக்கிற இருதயம் இருந்தால் கண்டிப்பா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். பிரதர் நாங்களாம் மன்னிக்க மாட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே அப்படியே இருப்பாங்க. அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடையா இருக்கும். நான் பைபிள் கையில் எடுத்து வாசித்து பார்த்ததுல எந்தெந்த வசனத்துக்குலாம் நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோமோ நம்ம இன்னும் மனம் திரும்ப வேண்டிய பகுதி இருக்குன்னு அர்த்தம். நான் இதைத்தான் கண்டுபிடிச்சேன். 100க்கு 100 என் இருதயம் எதை சார்ந்து இருக்கு? 100க்கு 100 பரலோகத்தை மட்டும் சார்ந்து இருந்தால் 100%. இல்ல நான் ஒரு 50% நான் பரலோகத்தை நினைச்சு பார்க்கேன், அதுக்கப்புறம் நான் உலகத்துக்குள்ள இஷ்டம் போல போயிட்டு சந்தோஷமா வரேன் அப்படின்னா அவங்க 50% தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல 24 மணி நேரம் நான் பரிசுத்த ஆவியானதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல்ல வளர முடியும். ஐயா நான் வெளிநாட்டுல இருக்கேன், நீங்க வளரலாம். நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், நீங்க வளரலாம். நான் சர்ச்சுக்கே போல வளரலாம். ஆனா என்ன தெரியுமா செய்யணும்? சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால சொல்ல வேண்டிய ஏன்னா சில மாவட்டத்திலே, சில இடத்துல, சில நாட்டிலே சர்ச் இல்லாம இருக்கு. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றாங்க. ஆன்லைன் மூலியமா கேட்குறீங்க, வேற நாட்டுல இருக்கிறீங்க. எனக்கு சில ஜெப குறிப்புல வரும். அவங்க இருக்கிற இடத்துல 7 நாளும் வேலை பார்க்கணுமா? அந்த பில்டிங்கை விட்டு வெளியெல்லாம் விட மாட்டாங்க. அடிமையா இருப்பாங்க. ஆனா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஊருக்கு சம்பளம்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனா வெளியில போக முடியாது. அப்படி சில இடம்லாம் இருக்கு. சர்ச்சுக்கு கூட போக விட மாட்டுக்காங்க. ஆனா வேலைக்கு போயிட்டாங்க. அதனால வேற வேற தேசத்துல செய்தி கேட்டாலும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கு? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டுபிடித்தால் நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து நம்ம
தப்பித்து கொள்ளலாம். ஏன்னா சத்துரு அவன் எப்படி உள்ள வரான்னு சொல்லி பார்க்கும்போது துர்க்குணத்துல உள்ள வரான். கசப்பா இருந்துச்சுன்னா உள்ள வந்துருதான். மூர்க்கம் இருக்குன்னா உள்ள வரான். கூக்குரல் இருந்தா உள்ள வரான். கோபம் இருந்தா உள்ள வரான். அப்ப இதெல்லாம் பிசாசு வரக்கூடிய அந்த பாயிண்ட். ஒரு பக்கம் பார்த்தா பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால அது மூலியமா சத்துரு உள்ள வரான். அப்ப காலவேளை சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். உங்க இருதயம் எதை சார்ந்து இருக்கு? அதை நம்மளே கண்டுபிடிக்கலாம். அதை நம்ம கண்டுபிடித்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த செய்தி, அண்ணே மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கேனே, இந்த பூமியில 100% அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கா ஜீவனை தந்தார். அவர் தான் 100%. அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் நம்ம வசனத்தினால பிறந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனமா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம 100% கீழ்ப்படியும் போதுதான் நம்ம 100%க்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இன்னும் பரிபூர்ணம் அடையணும், இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம இன்னும் வசனத்தின்படி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். ஏன்னா வேற தேசத்துல வேற சூழ்நிலையில நிறைய குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவியனை துக்கப்படுத்தாதீர்கள். இந்த பரிசுத்த ஆவியனை எப்படிப்பா ஒரு மனுஷன் துக்கப்படுத்தணும் அப்படின்னா துர்க்குணம், கெட்ட குணம். கெட்ட குணம் உள்ள வருது அப்படின்னா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறாங்க. மன்னிக்க முடியாம இருக்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறாங்க. இதயத்துக்குள்ள கசப்பு இருக்குன்னா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறாங்க. கோபம் அடிக்கடி வருது பிரதர் அப்படின்னா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறாங்க. ஐயா எனக்கு கொஞ்சம் மூர்க்கமா இருக்கு, கூக்குரலா இருக்கு, நான் கொஞ்சம் இஷ்டம் போல வாழ்றேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் அப்படிதான் வளர்ந்தேன், அப்படிதான் இருக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் சண்டை போட்டு நான் பழகிட்டேன். எங்க அம்மா அப்பாட்ட சண்டை போடுவேன், புருஷன்ட்ட சண்டை போடுவேன், பக்கத்து வீட்டுல சண்டை போடுவேன், எப்போ பார்த்தா சண்டை போடுவேன், வேலைக்கு போனா அங்க சண்டை போடுவேன். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாரும் சண்டை போட சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அந்த சுபாவம் உள்ள இருக்கு அப்படின்னா அது பரிசுத்த ஆவியால நம்ம துக்கப்படுத்திட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த குணம் இருந்துச்சு அப்படின்னா. சில குடும்பத்துல கோவமே பட மாட்டாங்க, கசப்பே இருக்காது, எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுவாங்க. ஆனா இருதயம் பார்த்தா ஒரு துர்க்குணம். அது பரிசுத்த ஆவியால துக்கப்படுத்திட்டு இருக்கோம்னு அர்த்தம். எல்லாமே கரெக்டா இருக்கும். இருதயம் பார்த்தா சூப்பரா இருக்கும். இருதயம் பார்த்தா கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கும். கோபம் இருக்காது, கசப்பு இருக்காது. ஆனா யாரையோ ஒருத்தங்கள மன்னிக்காம இருப்பாங்க. நான் ஏன் அவளை மன்னிக்கணும்? இல்லைன்னா மாமியாரை மன்னிக்காம இருப்பாங்க. சில வீட்டுல புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிருப்பாங்க. மன்னிக்க முடியாத சூழ்நிலை. ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும், வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். மன்னிக்க முடியாத சில காரியங்கள். அதனால இந்த கால வேளையிலே செய்தி நிறைய குடும்பத்துக்குள்ளே பிரயோஜனமாக எப்படின்னா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. இப்ப ரவிராஜெல்லாம் கூட பேசணும் அப்படின்னா, என் பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னித்தனால மட்டும்தான் இந்த நிமிஷம் வரை நான் உயிரோட இருக்கேன். இல்லைன்னா நாளை எப்பவுமோ போய் சேர்ந்திருப்பேன். ஏன்னா விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு, துன்மார்க்கமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு பாவிய தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி மீட்டு எடுத்தார் அப்படின்னா இதெல்லாம் 1000 கோடி இருந்தாலும் ஈக்குவல் ஆகாது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மன்னிக்கிறாரு. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தல, மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறணுமா, அதுக்கப்புறம் தான் பரலோக ராஜ்யம். இன்னும் ஆவியில போகணும், இன்னும் ஆவியில வளரும் சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய 9 கனியும் நமக்குள்ள இருக்கணுமா. அந்த 9 கனியில ஒரு கனி கூட குறைஞ்சிடக்கூடாது. எப்படி ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஏபிசிடி கரெக்டா ஆரம்பிப்பாங்க, எல்கேஜி யூகேஜி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அப்படியே நேரா 10th 11th 12th காலேஜ் வரையும் போயிடுவாங்க. நான் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படிம்பாங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் அப்படி சொல்லவே முடியாது. நான் சொல்ல முடியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போனாள். 11 வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். 6ஆம் கிளாஸ்க்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போதே எங்க வீட்டுல கஷ்டம் சொல்லி வெளியூர் போயிட்டாங்க. என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்க.
ஒரு நாள் சம்பளம் 3 ரூபா. அந்த சம்பளத்தை கொண்டு வீட்டில் கொடுப்பேன், அவ்வளோதான். 11 வயசுல வேலைக்கு போன ரவிராஜ். அதனால எல்லாரையும் போல என்னோட வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசம் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சது, தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு கிருபை எழுதியிருக்கு. அதனால காலை வேளையிலே தேவனை துக்கப்படுத்துற காரியங்கள் ஏதாவது கிடக்கா? மாம்சத்தினுடைய கிரியை எங்கெல்லாம் இருக்கோ பரிசுத்த ஆவியாரை துக்கப்படுத்திட்டு இருக்கோம். அதனால சின்ன ஜோமணி முடிச்சிருவேன். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிடுங்க. பரலோகத்துல இருந்து நமக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னா, என் இதயத்தை பார்க்கறாரு, என் கண்ணை பார்க்கறாரு, என் சரீரத்தை பார்க்கறாரு, நான் எங்க இருக்கேன் பார்க்கறாரு, என் குடும்பத்தை பார்க்கறாரு, தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ்ற எல்லாத்தையும் பார்த்துதான் ஆசீர்வதிக்காரு. ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அவர் தான் நம்மளை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்காரு, நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்காரு, கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிக்காரு. அவர்கிட்ட அர்ப்பணிப்போம், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்போம். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற காரியங்கள் என்னோட வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்க. இந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருக்கப்பா. உமக்கு முன்பாக ஒருவன் நீதிமான் அல்லப்பா. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்கதான்ப்பா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீங்க. எங்களுடைய பாவத்தை மன்னித்து, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து, எங்களுடைய மீறலை மன்னித்து, தலைமுறை சாபத்தையெல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. இந்த நாளைக்கு அனுச கிருபைக்காக நன்றி. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்துல பிறந்த நாள், திரும்ப நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கொடுக்கட்டும். 1000 மடங்கு ஆசீர்வதிச்சிருங்க. கர்ப்பத்துக்கு ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இறங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரமவைத்தியர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, திருமண வயசுல இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. படிக்கிற பிள்ளைகள் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்லா காத்திருந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து பாடத்தை படிக்கிறத கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிவை அடையணும். அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்க சித்தத்துக்கு நாங்க வரணுமாப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிவை அடையணும். உங்க விருப்பத்துக்கு நாங்க வரணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பாவியாய மேல கிருபை அறிஞ்சது போல எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை புது சிருஷ்டியா மாத்தி புதிய ஆவியை தந்து ஆசீர்வதிங்க. கல்லான இருந்த எடுத்து போட்டுங்கப்பா. சரியான இதையும் தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலை அடைங்கப்பா. பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்கணும் அவங்களோட கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவங்களோட சிரசு மேல் ஆசீர்வதிங்க. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் வெளியில புறப்படுற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. வாகனத்துல போறாங்க அப்பா, வேலை அடைங்க. தேவ திட்டம் இல்லாத இடத்துக்கு நாங்க போகக்கூடாது. தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு நபரையும் நாங்க பார்க்க கூடாது. தேவனுக்கு சித்தமானபடி மட்டும்தான் வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வருஷத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க கூட இருந்தா, நீங்க இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். எங்க வாழ்க்கையில இயேசு இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். எங்க கூட இருப்பீங்களாப்பா? எங்க வாழ்க்கையில நீங்க கூட இருப்பீங்களாப்பா? எல்லா குடும்பத்தோட நீங்க கூட இருப்பீங்களாப்பா? எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கணும் அந்த இடத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இறங்கி வரணும்ப்பா. உங்க பிள்ளைகளை தொடணும்ப்பா. அக்கிட அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரங்கள் நிரப்புங்கப்பா. ஞான வரங்கள் நிரப்புங்கப்பா. தீர்க்கதரிசன வரங்கள் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்ப்பா. தொட்டு ஆசீர்வதிங்க. இன்னைக்கு உள்ள தேவையெல்லாம் சந்திங்க. கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றி போட்டு இந்த மாசத்தோட எல்லா தேவைகளை சந்திச்சிருங்க. வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளையும் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லியிருப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் எந்த குடும்பத்துக்குள்ள இருக்கோ கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். இந்த வசனத்தின்படி எங்களோட வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க.
பரிசுத்த ஆவியானவர் பிரியமானபடி வாழ கிருபை செய்யுங்க. தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் எங்க கூட நீங்க வாங்க. 24 மணி எங்க கூட வாங்க. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய தேவையை ஆசீர்வதிச்சுங்கப்பா. வெளியில புறப்படுறாங்க, எல்லாருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கையில பைபிள் எடுத்து வாசிக்க கிருபைத்தாங்க, ஜெபிக்க கிருபைத்தாங்க, துதிக்க கிருபைத்தாங்க. உங்க கரத்துல அப்படிடும் குறைகள் குற்றங்களை எங்களை மன்னித்து உம்மிடத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்தல எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எந்தெந்த பாவத்துல எந்தெந்த குடும்பத்துல அடிமையில இருக்காங்களோ அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுங்க, கர்த்தர் தூக்கி எடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த பிள்ளைகளை மறுபடியும் மன்னித்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதங்களை தாழ்த்தி எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற துர்க்குணம் இருந்தால் அதை எடுத்து போட்டுருங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ நற்குணம் எங்களுக்கு வேணும்ப்பா. அந்த இருதயம் அப்பா புது இருதயமா மாறணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கசப்பு வேண்டாம்ப்பா. மன்னிக்கிற ஒரு இருதயம் தாங்கப்பா, புது இருதயம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மையப்படுத்தும். இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபித்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல விதமான காரியங்கள் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடமா ஜெபியுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.